இதுக்கு 5 ரூபா கொடுப்பா. இது 7, இது 5. இதுக்கு 20. இதே அநியாயமா இருக்கு. அவ கட்டுக்கு மட்டும் 20 ரூபா. கட்டை பார்த்தா வாங்குறான், கட்டையை பார்த்தா வாங்குறான். இதுக்கு 25 கொடுக்கலாம்டா. இந்தா எங்க கட்டுக்கு 10 ரூபா போதும். இந்தா வாக்கா போலாம். வாயை திறந்து ஒரு வார்த்தை பேச மாட்டேங்கிறானே. பேசின முத்தா உந்துறான். சார் சார். ஐயா, யாரு? நாங்க இந்த கிராமத்தை சேர்ந்தவங்க. புதுசா வந்த அதிகாரிக்கு மரியாதை செய்ய வந்திருக்கோம். ஊர் பெரியவர் வந்திருக்காரு, கூப்பிட்டுங்களா? ஊர் பெரியவரா? கூப்பிடாமையே வரவன் தான் பெரிய மனுஷன். தம்பிக்கு என்ன தெரியாது இல்ல? இந்த ஊர்லயே நான் தான் பெரிய மனுஷன். ஏன் இந்த ஜில்லாவிலே என் பேரு தெரியாதவரே கிடையாது. உங்களுக்கு என்ன வேணும்? தம்பி, இந்த காட்டுல ஆபீசரா வர்றவங்களுக்கு நான் தான் முதல் மரியாதை கொடுப்பேன். அதான் நானே உங்களுக்கு கொடுக்கலாம்னு வந்திருக்கிறேன். இந்த கொலை பண்ணவன், கொள்ளை அடிச்சவன், ஜெயில இருந்து தப்பிச்சவன் இவன்லாம் வேடந்தாங்கல் பறவை மாதிரி இங்கதான் வந்து தங்குவானுங்க. தம்பிக்கு ஒரு கஷ்டம்னா நாட்டுக்கு எவ்வளவு பெரிய நஷ்டம். தம்பி, உனக்கு ஏதாவது வேணும்னா ஊருக்குள்ள நான் ஏற்பாடு பண்ணி தர. அப்புறம் என்ன, நம்ம பயல்கள்லாம் அப்பப்ப சந்தன கட்ட வெட்டுவானுங்க. அத பாசத்தோட கண்டுக்காம விட்டுடணும். விடலனா விட வைப்பேன். தடுத்தா உன் தலை இருக்காது. எந்திரியா. என்ன சொல்ற? எந்திரிடா. மரியாதை கெடுறதுக்குள்ள இடத்த காலி பண்ண. தம்பி, என் தலையில எத்தனை நரை இருக்கோ அத்தனை பேரை வெட்டி புதைச்சிருக்கிறேன். உன் தலையில இருக்கிற நரைய பத்தி எனக்கு கவலை கிடையாது. இதுக்கு முன்னாடி இங்க இருந்த ஆபீசர்ஸ் எப்படியோ எனக்கு தெரியாது. ஆனா என்கிட்ட நீ மோதின, உன் உடம்புல ஒரு எலும்பு கூட மிஞ்சாது. எனக்கு தெரியாம இந்த காட்டுல இருந்து நீ ஒரு துரும்பு கூட எடுத்துட்டு போக முடியாது. கெட் அவுட். கோல்மேன், திரும்பி வராத. உழைக்க தெரியாத புண்ணாக்கு, உனக்கு அறிவு இருக்காடா? சாமர்த்தியமா பேசி காரியத்தை சாதிச்சுட்டு வாடான்னா இப்படி சண்டை போட்டுட்டு வந்து நிக்கிறிய. நானும் எவ்வளவு ஆசை வார்த்தையெல்லாம் சொல்லி பார்த்துட்டேன். அவன் அசையில மசியில. என்ன பண்றது? அவனை ஒழிச்சிட வேண்டியதுதான். இல்லனா அவன் நம்மள ஒழிச்சிடுவான். அவன் சாதாரண ஆளா இருந்தா பரவாயில்ல, கவர்மெண்ட் ஆளு. அவன் விஷயத்துல நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சகதியில விழுந்த கல்லு மாதிரி சத்தமில்லாம அவன் காரியத்தை நான் முடிக்கிறேன். சார் 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 சார். என்னையா ஏன் அலறீங்க? வந்துகிட்டு இருக்கேன் சார். ஐயாவா? யாரது? இந்த ஊருக்காரன் தாங்க, பெரிய ரவுடி. இந்த காடெல்லாம் அவனுக்கு சொந்த வீடு மாதிரி. வண்டியை கட்டிட்டு வந்தானா பச்சை மணல் கூட பார்க்காம வெட்டி ஏத்திட்டு போயிடுவானுங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு நீங்க சும்மா இருக்கீங்களா? என்னன்னு கேட்டா மரத்தை வெட்டுற மாதிரி எங்களை வெட்டிடுவான் சார். மரமும் மனுஷன் அவனுக்கு ஒண்ணு சார். இது வரைக்கும் அவனை யாரும் தட்டி கேட்டதே இல்லை சார். நான் கேட்கிறேன். இந்த ஐயா வர தெரியாம வழிய மறிக்கிறது. பதில் சொல்லுங்கடா. இறங்கி வந்த இடுப்ப ஒளிச்சிருவேன். மரத்தை விட்டு விட்டது நீதானா? வழிய விடுற. போய் மொட்டை சதையை காட்டி பரட்டலான்னு பாக்குறியா? வந்த வழியே திரும்பி போ. என்னையாடா திரும்பி போக சொல்ற? இந்த ஐயா வண்டியை பூட்டிட்டு வந்தா மரம் வெட்டாம திரும்பவே மாட்டான். நீங்க பார்த்தா தெரியல? தெரியலையே. ராணுவ அதிகாரி. நீங்க தான் அந்த பாண்டியனோட? அந்த பாண்டியன் இல்ல, தங்க பாண்டியன்.
மை டியர் சன். ஆமா, நீங்க பார்த்தா தெரியல? தெரியலையே. இந்த ஊர்லயே பெரிய மனுஷன். ஓஹோ, நீங்க தான் அந்த மொட்டை கடுதாச்சி. புரிஞ்சிருச்சுல்ல? புரிஞ்சிருச்சு. நான் தான் நேரம் வந்துட்டேனே, அப்புறம் எதுக்கு கடுதாச்சி எல்லாம்? தனியா போய் பேசுவோம் வாங்க. பட்டாளம், இந்த லஞ்சத்தை நேரடியா வாங்கிக்காத அதிகாரிகள்லாம் இப்படி அப்ப மாமன் மச்சான் அவங்க மூலமா வாங்கிக்குவாங்களாம். எப்படி வசதி? பரம்பரை பழக்கம் போல இருக்கு. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தா என்ன, இந்த மாதிரி பெரிச்சாளிங்க இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. என்ன நீயா பேசுகிற? ஒண்ணுமில்ல, உன் பணத்தை வாங்கி நாய்க்கு போட்டா அது மோந்து பாக்குமான்னு யோசனை பண்ண. பணத்தை வாங்கிட்டு பங்காளி ஆயிட்டா உனக்கு நல்லது, உன் மகனுக்கு நல்லது. மிரட்டுறியா? இல்ல, எச்சரிக்கிறேன். என்கிட்ட ஆள் பலமும் ஆயுத பலமும் இருக்கு. இந்தப்பா, நீ கொக்கு சுடுறதுக்கு துப்பாக்கி வச்சிருப்ப. என் பையன் ராணுவ பள்ளிக்கூடத்துல பீரங்கியோட விளையாண்டவன். அவன் தலைக்கு வச்சு படுக்கிறதே துப்பாக்கி. நீ ஜாக்கிரதை. வணக்கம்யா, நல்லா சொன்னீங்க. எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன். நீங்க யாரு? இந்த ஊர் முன்சிப்பு. வணக்கம். இந்த மீசை இருக்கானே, மழையே முழுங்கி ஏப்பு விட்டுருவான். காட்டுல இருக்க மரத்தை எல்லாம் வெட்டி வீடு மேல வீடு கட்டிட்டான். உங்க பையன் வந்ததுக்கு அப்புறம் இவன் ஜம்பம் பலிக்கல. பரவாயில்லையே, இந்த ஊர்ல நல்லவங்களும் இருக்கீங்களே. நல்லவங்க ரொம்ப பேர் இருக்காங்க, ஆனா ஏழையா இருக்காங்க. நேரம் வரும்போது பேசுவோம். அந்த நேரம் வரும். நான் பெத்த பொண்ணா இருந்திருந்தா அந்த இடத்திலேயே கண்டம் கொண்டமா வெட்டி போட்டிருப்பேன். வளர்த்த பொண்ணா போயிட்டியே, அதனால தான் உன்னை இத்தோட விடுறேன். கடவுளே, இனிமே யாராருக்கெல்லாம் பதில் சொல்லணுமோ? இதுவரைக்கும் நம்ம கிராமத்துல எல்லாரும் மான மறுவாதையோட வாழ்ந்துகிட்டு இருந்தோம். ஆனா இந்த பயலால எல்லாமே கெட்டு போச்சு. இது ஏன் ஐயா சொல்றாருன்னா, இது நம்ம கிராமத்தோட மான பிரச்சனை. வந்தவனும் போனவனும் நம்ம ஊர் பொண்ணுகளை தொட்டுட்டு போயிட்டான்னா நம்ம கிட்ட பல்லோடப்பட்ட பக்கத்து ஊருக்காரன் நம்மள மதிப்பானா? காட்டிலாக அதிகாரின்னா இவருக்கு காட்டுக்குள்ள தானே வேலை, ஊருக்குள்ள என்ன வேலை? இவன் ஒரு பொறுப்புள்ள அதிகாரியா இருந்தா இவன் கடமையை மட்டும் செஞ்சிருப்பான். இவன் புடவையை பொறுக்க வந்தவன் தானே. காட்டுக்குள்ளர ஈ எறும்பு கூட நுழைய கூடாதுன்னு சொல்ற இந்த கடமை தவறாத அதிகாரி பொம்பளைங்க போயிட்டு வர்றதுக்கு பாஸ் வாங்கி கொடுத்தா என்ன அர்த்தம்? ஏழைகள்லாம் பொழைக்கணும்னு நினைக்கிற நல்லவர் இருக்கிறதா அர்த்தம். நீ பேசாமறியா? இந்த காவாலி பயலுக்காக வக்காலத்து வாங்க வந்துட்டியா? இவனோட நரித்தனம் உனக்கு தெரியாது. மழைக்கு ஒதுங்குறவங்களை படுக்கைக்கு கூப்பிடுறவன். ஒரு அரசாங்க அதிகாரியை அசிங்கமா பேசாத. இது பஞ்சாயத்து, இங்க தலைவர் சொன்னதுதான் சட்டம். இந்த தீர்ப்பை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு போனாலும் செல்லாது. சும்மா நிறுத்தியா? இது வரைக்கும் ஏதோ கிராமத்து பஞ்சாயத்து நடக்குதுன்னு மரியாதை கொடுத்து சும்மா இருந்தேன். ஆனா இந்த பஞ்சாயத்து ஒரு தனி மனுஷனோட அதிகாரத்துல நடக்குதுன்னு இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இன்னும் எத்தனை நாளைக்கு ஊர் கட்டுப்பாடு அது இதுன்னு சொல்லி அப்பாவி கிராமத்து மக்களை ஏமாத்த போறீங்க? இனிமே அந்த மாதிரி ஏமாத்த நான் விட மாட்டேன். நீங்க பெரிய ஐயாவையா ஏத்து பேசுற? இழுத்து முடிச்சு கட்டுங்கடா. மேல கைப்பட்டது கை இருக்காது, ஜாக்கிரதை. எல்லாரும் கவனமா கேட்டுக்கங்க. இதோ மேடையில உட்கார்ந்து இருக்காரு பெரிய மனுஷன். நீங்க எல்லாம் நினைக்கிற மாதிரி நல்லவே இல்ல. ஊருக்கு நல்லது செய்யறேன்னு சொல்லிக்கிட்டு ஊரையை சூறையாடுற கொள்ளைக்காரன். கொலை செய்ய கூட அஞ்ச மாட்டான். பஞ்சாயத்துன்னு வந்துட்டா வாதி பிரதிவாதி பேச்ச கேட்டுத்தான். பெரிய சஞ்சீர் மாதிரி எதிரியாடா நீ பேச தம்பி. நான் இந்த ஊருக்கு ஃபாரஸ்ட் அதிகாரியா வந்த உடனே காட்டுல இருக்கிற சந்தன மரத்தை எல்லாம் வெட்டிட்டு போறதுக்கு மாலையோடையும் பணத்தோடையும் வந்தான் இந்த பெரிய மனுஷன். அதெல்லாம் இங்க பேசக்கூடாது. ஏன் உங்க வீட்டுல தனியா பேசணுமா? ஊரு கட்டுப்பாட்டு மீறி மாறு வேஷம் போட்டுக்கிட்டு எங்க ஊரு பொண்ணு கைய தொடுவ, அதை பார்த்து நாங்க சும்மா இருக்க முடியுமா? எங்க ஊரு மான என்ன ஆகுது?
மானத்தை பத்தி நீ பேசுறிய? சந்தன மரத்தை வெட்ட சம்மதிச்ச பொண்ணுங்களை கூட்டி கொடுக்கறேன்னு உன் மகன் கிட்ட சொல்லிவிட்டியே, மறந்துட்டியா? இந்த தலைவர் செஞ்ச அயோக்கியத்தனம் அக்கிரமம் எல்லாம் அம்பலமாயிருச்சு. சந்தன மரத்தை கடத்த சொன்னது இவர்தான், இவரோட ஆளுங்களை வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. சட்டத்தில இருந்து இனிமே நீ தப்பிக்கவே முடியாது. உடம்பு புடிங்கிருந்தா உன்னை விட்டுடுவேன் நினைக்கிறேன். எனக்காக நான் எவ்வளவு நாளா காத்துட்டு இருக்கேன். உன்னை விட மாட்டேன். ராதாவை நான் காதலிக்கிறேன். அவளும் என்ன மனசார விரும்புறா. 2 மனமும் ஒத்து போயிட்டா சேர்ந்து வாழலாம்னு சட்டத்திலேயே இடம் இருக்கு. எங்க காதல் தூய்மையானது. தயவு செய்து எங்களை சேர்த்து வைங்க. அந்த தம்பி சொல்றது நியாயமா இருக்கு. மனமாற விரும்புறவங்களை பிரிக்க கூடாது. அதனால அந்த பொண்ணை நேரடியா கூட்டிட்டு வந்து ஒரு வார்த்தை கேட்ட வேண்டியதானே? அதுவும் சரிதான். யோ, யாராவது ஒரு ஆள் போய் இந்த பொண்ணை கூட்டு வாங்கயா. என்னம்மா, என்ன நடந்துச்சு? அக்காவை செல்லத்துறை வண்டியில தூக்கிட்டு போயிட்டான். பாத்தீங்களா தம்பி, அப்ப ஊரை ஏமாத்துறான், மகன் உயர்த்தியே ஏமாத்துறான். சீக்கிரமா போய் ராதாவை காப்பாத்து. ஏய், ஒரு 8 எடுத்து வச்ச கண்டு துண்டமா வச்சிடுவேன். ஏய், கையில அருவா இருக்குங்கிற திமிர்ல பேசுறியா? இங்க பாரு. தம்பி, நீங்க போங்க, நான் பாத்துக்கிறேன் அவனை. சீக்கிரம் போங்க.
கட்டிக்க மாட்டேன்னு சொன்னேன், உன்னை விட மாட்டேன். எனக்கு கிடைக்காத உன்னை வேற எவனும் கட்டிக்க விட மாட்டேன்.